26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்திவடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 3:05 மணி வரையில் பஞ்சமி, அதற்கு பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 2:21 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 2:21 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் சுக்கிர பகவானும் மற்றும் சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே மேஷராசி அன்பர்கள் இன்று எதிலும் சற்று கவனமாக இருக்கலாம். ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இன்று பொறுத்திருந்து நீங்கள் முடிவெடுப்பது மிகவும் நல்லது. செவ்வாய்க்கிழமை இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம். மேலும் நரசிம்ம பெருமானை வணங்க கடன் பிரச்சனைகள் குறையும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில கனவுகள் நிறைவேறும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் மாற்றங்கள், உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள், இது அனைத்தையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக தோஷங்கள் நீங்கும். பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த அலுவலக வேலைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது முடிந்து ஒரு மன திருப்தியும், மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களிடத்திலிருந்து குறையக்கூடிய ஒரு மன திருப்தி ஏற்படும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று உங்களினுடைய காரியம் அனைத்தும் ஜெயமாகும். ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது வேலை பலு அதிகரிக்கலாம். இன்று முக்கியமான சில நபர்களை சந்திப்பது மற்றும் வேலை நிமித்தமாக இவர்களிடத்தில் பேசும் பொழுது ஒரு மன அழுத்தம் குறையும். இன்று சந்திரனின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமை இன்று மாலை நேரம் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். குடும்ப விவகாரங்களில் இன்று எதிலேயும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது மற்றும் 2ஆம் இடத்திற்குரிய சூரிய பகவானின் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் அவ்வளவு சாதகமாக இல்லை கடகராசி அன்பர்களுக்கு. ஆகவே அலுவலக விஷயங்கள் மற்றும் முக்கியமான வியாபார விஷயங்கள் பேசும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் சனி, செவ்வாய், புதன் இவர்களுடன் சஞ்சாரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சிம்மராசி அன்பர்கள் இன்று வீட்டில் சொத்து விவகாரங்களோ அல்லது புதிய வீடு வாங்குவது மாற்றுவது, வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது, இதில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத வாகனங்கள் பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்கள் இன்று காலை வேளையில் நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று எதிர்பாராத பணவரவு உண்டு. பழைய பாக்கிகள் வசூல் செய்வது, உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வெகு மாதமாகவோ அல்லது வருடங்களாகவோ இழுபறியில் இருந்தவை இன்று வரலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை மனதிற்கு திருப்திகரமாக அமைகிறது.
கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் ஜெயமாகும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரமானது குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகும். இன்றைய நாளில் நீங்கள் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரமானது 6ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்ப பகை வரலாம். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் மற்றவர்களிடத்தில் குடும்பத்தில் பேசும் பொழுது எதிலேயுமே எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கைகளில் 5ஆம் இடத்தில் இருப்பதும் உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் மாறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் மற்றும் ஆலயங்களுக்கு பால் அபிஷேகமோ அல்லது பச்சரிசி தானமோ மனதிற்கு ஒரு தெளிவான சிந்தனையுடன் செயல்பட உறுதுணையாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரனின் சஞ்சாரமானது இன்று உங்களுக்கு சின்ன சின்ன விரய செலவுகளை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மையும் இருக்கும். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுவது அவசியம். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது. முருகன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதோ அல்லது உங்களினுடைய இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு அன்னதானங்கள் செய்வதோ தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்களை நீக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு நல்ல சந்தோஷமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை இன்று செய்யலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்களிலிருந்து இன்று நீங்கள் வெளிவரலாம். வேலை விஷயங்கள் மற்றும் வீடு விஷயங்கள், வீடு வாங்குவது விற்பது, இதில் இருந்த ஒரு சில குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை வீரபத்ரரை வணங்க கிரக தோஷங்கள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த ஒரு மனப்போராட்டம் தீரும். இன்றைய நாள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது முக்கிய நபரை சென்று சந்திப்பதோ காலை வேளையில் செய்தால் நீங்கள் மன நிறைவுடன் இருக்கலாம். இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 4க்கு அதிபதியான புத பகவான் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகளை பார்க்கலாம். சந்திர பகவான் இன்று பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். இதுவரையில் பிள்ளைகளிடத்திலிருந்து வந்த மன வேற்றுமை மாறும். தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்து இதுநாள் வரையில் இருந்து வந்த உங்களினுடைய கவலைகள் தீரும். ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கால் வலி மற்றும் கால் மூட்டு அறுவை சிகிச்சை இதில் சம்பந்தப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு இன்று அந்த வலி தீர்ந்து மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையலாம். இன்று அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.